வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம டிஆர்பி கோஆபரேட்டிவ் கிளாஸஸ்க்கான வகுப்புகளை இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப அதுல பார்க்கக்கூடிய தலைப்புகள் அகத்தியம் மற்றும் தொல்காப்பியம் ரெண்டுமே. ஸோ அகத்தியம்ன்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண காப்பியம்னு சொல்றோம். அதற்கு முன்னாடி அகத்தியரால் எழுதப்பட்ட நூல் தான் அகத்தியம். சரிங்களா? இதுதான் 3 சங்கங்களிலும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரங்கேறிய நூல். எதை சொல்றோம் அப்படின்னா அகத்தியத்தை தான் நம்ம வந்து சொல்றோம். அகத்தியர் வந்து தமிழ் மொழி தந்தவர் அப்படின்னு நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 சங்கங்களையும் அரங்கேறிய நூல். ஆனா அது நமக்கு கைக்கு கிடைக்கல. சரிங்களா? ஸோ இவரை வந்து குடுமுனி, குருமுனி, குள்ளமுனி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து அகத்தியர் மலை அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திருநெல்வேலிய இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியதான் அகத்தியர் மலைன்னு சொல்லலாம், அல்லது பொதிகை மலை அப்படின்றத இதை சொல்லுவாங்க. சோ இந்த நூல் வந்து நமக்கு வந்து கைக்கு கிடைக்கல. இதுதான் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3 சங்கங்களிலும் அரங்கேறிய நூல் அகத்தியரால் எழுதப்பட்ட அகத்தியம் நூல். அகத்தியருடைய 12 மாணாக்கர்கள் ஒருவரான தொல்காப்பியர் அவர்களால் எழுதப்பட்ட நூல் தான் தொல்காப்பியம். இததான் மிக பழமையான இலக்கண காப்பியம் நம்ம வந்து சொல்றோம். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அகத்தியம் வந்து நமக்கு வந்து தமிழ்ல 5 இலக்கணத்தையும் கூறும் நூல். அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஆனா இவருடைய மாணாக்கரான தொல்காப்பியர் 3க்கு மட்டுமே அவர் வந்து அதிகாரங்கள் இலக்கணம் எழுதியிருப்பாரு. எதுன்னு பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொன்றிலையும் 9 இயல்கள், மொத்தம் 27 இயல்களை உடையதுதான் இந்த தொல்காப்பியம். அதே போல 1610 நூற்பாக்களை உடையதான் இந்த தொல்காப்பியம். சோ சங்க காலத்தினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூலாகவும் இதுதான் இருக்கு. எடுத்துக்காட்டாக நமக்கு எது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நடுக்கல் வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம் தான். நடுக்கல் வணக்கம்னா என்ன? நமக்கு வந்து நடுக்கல் அப்படின்றது எதற்காக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போரில் வீரமரணம் அடைந்தாலோ அல்லது ஒரு காலை அடக்கி அதற்காக வீரமரணம் அடைந்தாலோ அவருடைய வீரத்தை போற்றும் விதமாக அல்லது மரியாதை செலுத்தும் விதமாக நடுக்கல் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டாக வேலுநாச்சியாருக்கு வந்து பாத்தீங்க, வேலுநாச்சியார் காலத்துல உடையாளுக்கு வந்து நடுக்கல் வச்சிருப்பாங்க. இதே நம்ம தமிழ் புக்ல 9th சேலம் மாவட்டம் கோவரி சங்கன் பாளையம் பாட்டான் சங்கன் மகன் பெரிய பயில நட்ட கல்லு அப்படின்னு இருக்கும். அதாவது என்னன்னா அவன் காளையை அடக்கி அதுல வீரமரணம் அடைஞ்சதுனால அவனுக்கு வந்து அந்த கல் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நடுக்கல் வணக்கத்தை, நடுக்கல் எடுக்கக்கூடிய முறையையும் பற்றி சொல்லக்கூடிய நூலாக எதிர்க்குன்னா இந்த தொல்காப்பியம் தான். சோ அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம், அதாவது முன்னீர் வழக்கம் அப்படின்னா கடல் தாண்டி நம்ம வாணிபம் ஈட்டியதை பத்தி சொல்லக்கூடிய நூலும் தொல்காப்பியம் தான். சோ ஓரறி முதல் 6 அறிவு பற்றி சொல்லக்கூடிய நூலும் தொல்காப்பியம் தான். 5 பூதங்களை பற்றி சொல்லக்கூடிய நூலும் தொல்காப்பியம் தான். அதே போல வேற என்ன நமக்கு இருக்கு? சங்க காலத்துல உடன்கட்டை ஏறுதலை பற்றி சொல்லக்கூடிய நூலும் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்னன்னு சொல்லக்கூடிய நூலும் தொல்காப்பியம் தான். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தொல்காப்பியத்துல வந்து படிச்சிருப்போம். சோ இதுல வேற என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் நமக்கு வந்து எழுத்து, சொல், பொருள் அப்படின்ட்டு இருக்கு. அதுல அந்த பொருளதிகாரத்தை மட்டும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆ பிரிச்சு அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு பிரிச்சு அதுல அந்த பொருளுக்குரிய ஒழுக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய அகத்திணை, புறத்திணை அப்படின்னு 2ஆ பிரிச்சு அகத்திணை 7 வகைப்படும், புறத்திணை 7 வகைப்படும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.